நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்தியா. இதை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி விளாசி தள்ளியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் 13 பேரை வந்து காலி செஞ்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று பாகிஸ்தான் இராணுவம் மேலே நடத்தியிருக்கு நண்பர்களே. இதை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை விட அதிரடியான இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, இந்தியா எடுத்த அதிரடி முடிவு இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு வங்கதேசம். அதுவும் அடிமடியிலே கை வச்சிருக்காங்க. முக்கியமான ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்தியா வந்து பாகிஸ்தானையும் வங்கதேசத்தையும் ஒரே கல்லில் 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர 2 நாடுகளையும் அலற விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாகிஸ்தானில் தாலிபான் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 13 ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் பொதுமக்கள், உள்ளூர் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 29 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை ராணுவ வீரர்களுடைய அணிவகுப்பு வாகனத்தில் மோதி தற்கொலைப்படை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த வெடி விபத்தில் 13 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. 10 ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் 19 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த சம்பவம் வந்து கைபர் பக்துன்வா மாகாணத்துடைய வடக்கு வசிரிஸ்தான் மாவட்டத்தில் வந்து நடந்திருக்கு. தற்கொலைப்படை தாக்குதலில் 2 வீடுகளுடைய மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு. இதனால் 6 குழந்தைகள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய தாலிபான் பிரிவின் ஒரு அங்கமான ஹபீஸ் குல் பகதூர் ஆயுத குழுவின் தற்கொலைப்படை பிரிவு பொறுப்பேற்றிருக்கு. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து கைபர் பக்துன்வா மற்றும் பலுச்சிஸ்தான் ஆகிய பகுதியில் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதமேந்திய குழுக்கள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்பட கிட்டத்தட்ட 300 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து தற்போது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக இது வந்து இருக்கு. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் வன்முறை வந்து அதிகரிச்சுட்டு வருவது கவனிக்கத்தக்கது. எங்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்துபவர்களுக்கு ஆப்கானிஸ்தானில் தங்களுடைய நிலத்தில் அனுமதி கொடுத்திருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை தாலிபான்கள் வந்து மறுக்கிறாங்க. இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடைபெறும் அப்படின்னும் காரணமானவங்க மீது பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவ வட்டாரங்கள் வந்து நேற்றைய தினம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா இருக்கு, இந்தியா தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் இந்தியா வந்து கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க. அதாவது இந்தியா தான் இந்த தாக்குதலை நடத்துச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில தான் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதை மறுத்தது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை விளாசி தள்ளியிருக்காங்க. பாகிஸ்தான் எப்படி நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிச்சிட்டு வருதோ அதே போலதான் இன்னொரு அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் கூடயும் மல்லு கட்டிட்டு வருது. கடந்த 1 வருஷத்துக்கு மேலாக ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் அங்கே செயல்படும் போராளி அமைப்புகளுடன் பாகிஸ்தான் ராணுவம் மோதிட்டு வருது. குறிப்பாக தெஹ்ரி தாலிபான் அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் அவ்வப்போது மோதல் நடந்துட்டு வருது. இது தவிர பலுச்சிஸ்தான் மாகாணத்திலையும் சண்டை நடந்துட்டு வருது. அதே போல தாலிபான் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நாட்டின் பிற இடங்கள்லையும் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணத்தில் வசிரிஸ்தான் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களுடைய கான்வே வந்து, அதாவது அவங்களுடைய வேன் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போது வெடிப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரியில் வந்த ஒருவர் அந்த லாரியை அவர்களுடைய கான்வே மீது மோதி இருக்கிறாரு. இதனை எடுத்து தான் வெடிப்பொருட்கள் வெடித்து 13 ராணுவ வீரர்கள் பலியானாங்க அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சிருக்கு. இந்த தாக்குதலை நடத்தினாங்க இல்லையா ஹபீஸ் குல் பகதூர் குழு, இவங்க வந்து தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்புடைய ஒரு பிரிவாகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த தாக்குதலை தொடர்ந்து தான் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை குற்றம் சாட்டியிருக்கு. இந்த தாக்குதலுடைய பின்னணியில் இந்தியா இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் சார்பில் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டுக்கு நம்முடைய மத்திய வெளியுறவு விவகாரத்துறை வந்து கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையை நாங்கள் பார்த்தோம். அதில் இன்னைக்கு நடந்த வசிரிஸ்தான் தாக்குதலில் இந்தியாவை குற்றம் சாட்டியிருக்கு. இந்த குற்றச்சாட்டை இந்தியா நிராகரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கண்டிக்குது. இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம ஆராயிறதை விட்டுட்டு
பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுவோம் நண்பர்களே, அதில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு கேடுகாலம் ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் ஆரம்பம். இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கும் அப்படிங்கிறத புரியும் விதமாக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலை நம்ம வரவேற்கிறோம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே போல இன்னொரு சம்பவத்தை இந்தியா செஞ்சிருக்காங்க. வங்கதேசத்து மேல முக்கியமான ஒப்பந்தத்தில் கையை வச்சிருக்காங்க இந்தியா. அப்படியே கதறி துடிச்சிருக்கிறாரு முகமது யூனிஸ். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து நம்முடைய நாடு பதிலடி கொடுத்தாங்க. இதனால பாகிஸ்தானுடைய 22 கோடி மக்கள் பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தானை போல எல்லையில நம்மளை சீண்டிட்டு வரும் வங்கதேசத்துக்கு செக் வைக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. அதன்படி தான் வங்கதேசம் இந்தியா இடையிலான 30 ஆண்டு கால கங்கை நதி நீர் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நம்முடைய மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதன் மூலம் வங்கதேசம் எப்படி பாதிக்கும், இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைக்கும் இதன் மூலமாக அப்படிங்கிறத பற்றி நாம் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் நம்முடைய நாட்டோட நட்பாக தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா இடைக்கால அரசுடைய தலைவராக பொறுப்பேற்றாரு முகமது யூனிஸ் அவர்கள். இவர் பொறுப்பேற்றதுலேருந்தே நம்மளை சீண்டிட்டு வர்றாரு. அதுவும் நமக்கு எந்தெந்த நாடெல்லாம் ஆகாதோ அவங்க கூட நட்பு பாராட்டி, குறிப்பாக சீனா, பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் கூட சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக வாலாட்டிட்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் எல்லையில் பதற்றத்தை உருவாக்கிட்டு வர்றாரு. இதனால தான் வங்கதேசத்துடைய வாழை ஒட்ட நறுக்கணும், பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நாடு ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு எப்படி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சு நம்முடைய நாடு பதிலடி கொடுத்ததோ அதே போல தான் வங்கதேசம் இந்தியாவுக்கும் இடையிலான 30 ஆண்டு கால கங்கை நதி நீர் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்யறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இமயமலையில் உருவாகும் முக்கிய நதிகளில் ஒன்று தான் கங்கை நதி. உத்தரகாண்ட் மாநிலம் மேற்கு இமயமலை பகுதியில் இந்த கங்கை நதி உருவாகி இந்தியாவையும் வங்கதேசத்தையும் செழிப்பாக்கிட்டு வருது. இந்த கங்கை நதியானது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்கள் வழியாக மேற்கு வங்கம் சென்று அங்கிருந்து வங்கதேசத்துல நுழைஞ்சு வளமாக்கி வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. இந்த நதி மொத்தம் 2525 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து கடலை அடைகிறது. இந்த நதி நம்முடைய நாட்டில் கங்கை அப்படின்னும் வங்கதேசத்தில் பத்மா அப்படின்னும் அழைக்கப்படுது. இதற்கிடையில தான் கடந்த 1975ஆம் ஆண்டுல கங்கை நதியின் பாதையில மாற்றம் செய்யப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா துறைமுகத்தில் போக்குவரத்து வசதிக்காக ஃபராக்கா அப்படிங்கிற இடத்துல இந்த அணை கட்டப்பட்டுச்சு. இந்த அணை மூலம் கங்கா நதி நீர் ஹூக்ளி ஆற்றுக்கு திருப்பி விடப்பட்டுச்சு. இதனால கங்கை நதி நீர் கிடைக்காம வங்கதேசம் வறட்சியை எதிர்கொண்டாங்க. இதனை அடுத்து தான் வங்கதேசத்துக்கும் நம்முடைய நாடுக்கும் இடையே 1996ஆம் ஆண்டு கங்கை நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தம் அப்போதைய நம் நாட்டின் பிரதமர் தேவகவுடா மற்றும் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆகியோர் இடையே கையெழுத்தாச்சு. ஷேக் ஹசீனா அப்போதுதான் முதல் முறையாக பிரதமராக இருந்த நிலையில இந்த ஒப்பந்தம் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு. அந்த ஒப்பந்தத்துடைய சாராம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கங்கை நதி நீரை 2 நாடுகளும் பகிர்ந்து கொள்றதுதான். அதாவது ஃபராக்கா தடுப்பணையில் 70,000 கன அடி அளவில் தண்ணீர் இருக்கும்போது அதை இந்தியாவும் வங்கதேசமும் 35,000 கன அடி அப்படிங்கிற அளவில் பிரித்து கொள்ள வேண்டும். வறட்சி காலம் கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 11ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு 35,000 கன அடி நீர் 2 நாடுகளுக்கும் மாறி மாறி ஒதுக்கீடு செய்யப்படுது. இந்த தண்ணீரை பெற வசதியாக வங்கதேச எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதியுடைய கிளை நதியான பகீரதி ஆற்றில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதன் மூலம் வங்கதேசம் கங்கை நதி நீர் பகிர்வு மூலம் பயனடைஞ்சிட்டு வந்தாங்க. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது 30 ஆண்டுகளுக்கானது. இதனால ஒப்பந்த காலம் அடுத்த ஆண்டு முடிவுக்கு வர இருக்கு. தற்போது வங்கதேசம் நம் நாட்டை தொடர்ந்து சீண்டிட்டு வரும் நிலையில தான் அந்த ஒப்பந்தத்தில் முக்கிய மாற்றங்கள் செய்ய மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது நம் நாட்டில் தண்ணீர் தேவை அதிகரிச்சிருக்கு. கூடுதலாக 30,000 முதல் 35,000 கன அடி தண்ணீர் தேவைப்படுது. இதனால இந்த கங்கை நதி நீர் ஒப்பந்தத்தை நம்முடைய நாட்டுக்கு ஏற்ப மாற்றியமைக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வங்கதேசத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக ஒரு முக்கியமான ஷாக்கான விஷயத்தை பற்றி பார்த்தரலாம். பாகிஸ்தானை புரட்டி போட்டிருக்கு ஒரு நிலநடுக்கம். அதாவது பாகிஸ்தானில் இன்னைக்கு அதிகாலையில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதே போல் பாகிஸ்தானுடைய ஸ்வாட் ஆற்று வெள்ளத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இருக்கும் ஸ்வாட் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. இவர்களில் 9 பேருடைய உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது. இந்த சம்பவத்துடைய திகிலூட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரல் ஆயிட்டு வருது. ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி பார்த்தோம்னா கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு சுற்றுலா வந்திருந்த இந்த குடும்பத்தினர், அதாவது 18 பேர் ஸ்வாட் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி கொண்டிருக்காங்க.
கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுனால அவங்க வந்து வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க. திடீரென வெள்ள நீர் சூழ்ந்து குழந்தைகளை அடித்து சென்றது, நீரோட்டம் மிகவும் வலுவாக இருந்திருக்கு, தடுப்பணை உடைக்கப்பட்டது போல் ஏற்பட்டது அப்படின்னு தனது பெயரை வெளியிடாத குடும்பத்தின் உறவினர் ஒருவர் ராய்ட்டர் செய்தி நிறுவனத்திடம் வந்து சொல்லியிருக்கிறாரு. மீட்பு படையினர் வந்து தற்போது ஆற்றின் 5 வெவ்வேறு பகுதிகளில் தேடுதல் பணிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. 9 சடலங்கள் மீட்கப்பட்ட போதிலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 18 பேர்ல யாரும் உயிர் பிழைத்து இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்வாட் ஆறு அப்படிங்கிறது கைபர் பக்துன்வா மாகாணம் இருக்கு இல்லையா, இதுல வந்து வற்றாத ஆறுகளில் ஒன்றாகும். இது வந்து அதன் இயற்கை அழகுக்காக அறியப்பட்டாலும் கனமழை காலங்களில் ஆபத்தான திடீர் வெள்ளப்பெருக்குகளுக்கு ஆளாகக்கூடியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானை புரட்டி போட்டிருக்கு வெள்ளம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.